ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங். நேற்று நைட்டே கீரை கிள்ளி வச்சுட்டு படுத்துட்டேன். நாளைக்கு காலையில் கீரை குழம்பு தான் செய்யணுன்னு. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பருப்பு போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு கீரை வேக வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து பிளாக் டீ தான் போட்டு குடித்தேன். நேற்று நைட்டு பால் வாங்க மிஸ் பண்ணிட்டேன். நேற்று நல்ல மழை எங்கள் வீட்டுக்கிட்ட. ஸோ பால்கார் வரல. ஸோ பாலை வாங்கலை. ஸோ பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கார சட்னிக்கு வந்து இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகாய் வீட்டில் தீர்ந்ததுனால மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு கார சட்னி ரெடி பண்ணேன். ஓரளவு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அரைச்சி செய்கிற சட்னி மாதிரி இல்லை. ஓரளவுக்கு நல்லா இருந்து பாப்பாவும் சாப்பிட்டா. பாப்பாவுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்து நான் 2 தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறமா கீரையை கடைஞ்சி ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ரைஸை ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் ரெசிபி எங்கள் வீட்டில் முடிச்சிட்டேன். நானும் பாப்பான்றதுனால ரொம்பவும் ஹெவியாக எதுவும் செய்கிறதில்ல. ஸோ மதியானத்துக்கு ஒயிட் ரைஸ், கீரை குழம்பு, சோயா மீல் மேக்கர் வறுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.